வெல்கம் டு தேவசானா லைஃப் ஸ்டைல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. என்னோட வீடியோ இப்போ தான் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. இன்றைக்கி ஹீட்டை பற்றி தான் ஒரு விழிப்புணர்வு பதிவு பார்க்க போகிறோம். அதாவது இயற்கைக்கு மாறாக 3 to 4 டிகிரி செல்சியஸ் அதிகமான அனல் நம்மளுக்கு இப்போ இருக்குது. வெளியில் போக முடியல. வெளியில் போனீங்கன்னா சுருண்டு விழுந்துருவோம் அந்த மத்தியானத்தில். அந்த மாதிரி இருக்குது. கவர்மெண்ட்டே எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை நம்ம வெயிலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம், என்னெல்லாம் செய்யணுன்றது இப்போ ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது வெயிலில் முடிஞ்சளவு போகிறத தவிர்த்துருங்க. அப்படி தவிர்க்க முடியாத சூழல் போய் தான் ஆகணும் அப்படின்னா 11லேருந்து 3 மணி வரைக்கும் போகாதீங்க. அப்படி இல்லை போய் தான் ஆகணும் அப்படின்னா தலையில் ஒரு தொப்பி அனுப்பிச்சுக்கலாம். இல்லைனா ஒரு குடை கையில் எடுத்துக்கலாம். கையில் எப்போதுமே வாட்டர் பாட்டில் தண்ணியோ அல்லது மோரில் உப்பு போட்டு கையிலே வச்சுக்கலாம். அதாவது வெளியில் விற்கிற ஃப்ரிட்ஜ் வாட்டரோ அல்லது கூல் ட்ரிங்க்ஸோ அல்லது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸோ முற்றிலுமாக தவிர்க்கிறது நல்லது. வெளியில் இந்த வெயிலில் போனீங்கன்னா சருமம் பயங்கரமாக எரிச்சல், இல்லைன்னா அரிப்பு, வியர்வை, வேர்க்குரு இந்த மாதிரிலாம் வரும். தலைவலி வரலாம், குமட்டல் வரலாம், அதாவது தண்ணி இழப்பு வரலாம், டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் கையிலே 2-3 வாட்டர் பாட்டில் கையில் எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் இளநீ குடிக்கிறது நல்லது, மோர் பருகிறது நல்லது. பழங்களான இப்போ நீர் பழங்கள், அதாவது நீர் காய்கறிகள், பழங்கள்லாம் இப்போ சீசனாக இருக்குது. வெள்ளரிக்காய், நெல்லிக்காய், தர்பூசணி பழம், கிர்னி பழம், திராட்சை இதெல்லாம் தினமுமே நீங்கள் கொஞ்சம் பழங்கள் சாப்பிட்டுக்கிறது நல்லது. இல்லை ஜூஸாக வீட்டில் குடித்தா கூட நல்லது. வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாட்டரை நீங்கள் பருகாமல் நீங்கள் மண்பானை வாங்கி மண்பானையில் தண்ணி ஊற்றி அதை குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளை நீங்கள் வெளியில் விளையாட விடாமல் அவங்களுக்கு இன்டோர் கேம்ஸான செஸ்ஸு, கேரம், பெயிண்டிங், டிராயிங் இதை ஊக்கப்படுத்தினா ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைகள் வெளியில் போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை, சரும பிரச்சனைகள், நீர் இழப்பு பிரச்சனைகள் ஏற்படலாம். இதை முற்றிலுமாக தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்குமே 1லேருந்து 2 லிட்டர் தண்ணி தினமும் கொடுக்கலாம். அது மாதிரி பழங்கள் கொடுக்கலாம், பழச்சாறு நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் இந்த வெயிலேருந்து பாதுகாத்துக்கலாம். அப்புறம் பெரியவங்க சப்போஸ் அந்த நேரத்தில் நீங்கள் வெளியில் போகும்படியாக இருந்ததுன்னா பருத்தியிலான உடைகள், அதாவது வெள்ளை நிற உடைகளோ அல்லது லைட் கலர்ஸ் உடைகளோ நீங்கள் அணிவிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது கருப்பு நிற உடைகள், மிகவும் டார்க்கான உடைகள் அணிவிக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த வெளியில் நம்ம போனோம்னா வெயில் அதிகமாச்சுன்னா நமக்கு சிக்கன் பாக்ஸ், அதாவது அம்மைன்னு சொல்லுவாங்க, அந்த சிக்கன் பாக்ஸோ, வேர்க்குருவோ உடம்பு ஃபுல்லாக வர்றதோ அல்லது ரேஷஸ் ஃபுல்லாக தடிப்பாக உடல் எரிச்சலும் அரிப்பும் ஏற்படுதலோ நடக்கலாம். இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்க, வெளியில் போகிறத தவிர்க்கிறீங்க, அல்லது இந்த மாதிரிலாம் நீங்கள் இயற்கை பானங்களான இளநீ, மோர், தண்ணியெல்லாம் நிறையா குடிச்சிங்கன்னா இதை முற்றிலுமாக தவிர்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகாமல் நீங்கள் இருக்கிறது நல்லது. இந்த நோய்கள்லாம் வந்ததுன்னா நீங்கள் தான் கஷ்டப்படணும். அதனால் நீங்கள் வெளியில் போகாமல் இந்த தண்ணி ஒரு நாளைக்கு 1லேருந்து 5 லிட்டர் தண்ணி குடித்து இளநீ எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிலிருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக்கலாம். நீங்கள் தினமுமே 2 வேளைகள் குளிக்கிறது நல்லது. அதாவது சில் வாட்டர் குளிக்காமல் வேர்வை அடங்கினோடனே நீங்கள் குளிக்கிறது நல்லது. இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களை காட்டிங்கன்னா உங்களுக்கு நோய்கள் வராமல் பார்த்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.